ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது விதி. உன் வாழ்க்கையில் ஆறாக, அருவியாக, கடலாக சீற்றங்களும் இடம்பெறும். அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய்? என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது. அது நிலைத்து என் பிள்ளை தனிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உனக்கு தரப்படுகின்றன. உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் என்று அர்த்தம். இப்பொழுது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கின்றாய். நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைய போகின்றாய். அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன். அது உனக்கு நன்றாக புரியும். பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே. உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது. நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய். என் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையான உன்னை நான் அரவணைப்பேன். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே இயலாது. நான் எனது பக்தர்களின் அடிமை. தேவை ஏற்பட்டால் எனது பக்தர்களின் நலன் காக்க மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பேன். இத்தனை நாட்களாக எதற்காக அப்பா கஷ்டம்? இனிமேல் நீங்கள் என்ன சந்தோஷத்தை கொடுக்க போகிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய்? தங்கமே, முந்தி கொண்ட செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக பொறுமை அவசியம். என் பிள்ளையான நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவிற்கு காத்திருந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையே கஷ்டங்களாக இருந்தன. ஆனால் இப்பொழுது உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது தங்கமே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகின்றது. ஏனென்றால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. திடீர் திருப்பமாக மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது நிச்சயம் உன் வெற்றிக்கான மாற்றமாகத்தான் இருக்கும். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் விரைவில் நிகழ்த்த உள்ளேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயரப் போகின்றாய். நீ இனிமேல் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்து எறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ இனி உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கப் போகின்றாய். உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் ஒரு நாளும் நீ மூழ்க மாட்டாய். உன் கைகளை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் வரவேற்க தயாராக இரு. அனைத்தும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.